நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, கரெக்டா நம்ம தலைவன் விஜய் இருக்காருல, அவர் இருந்துன்னு ஒரு பக்கம் வெண்பாவை இனிமே நீ பார்க்கவே கூடாது, உனக்கும் வெண்பாவுக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை, இதுக்கு மேல வந்த அதுக்கப்புறம் நான் பொல்லாதான் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமா அப்படியே சும்மா அந்த டைலாக சொல்றாரு. உடனே நம்ம மல்லி பார்க்கணுமே, அப்படியே வெண்பாவை அணைஞ்சுக்கிட்டு, வெண்பா தான் என் பொண்ணு, வெண்பா தான் என் உலகம், வெண்பாவை என்கிட்ட பிரிக்கணும்னு நினைச்சிங்க யாருன்னாலும் நான் பார்க்க மாட்டேன், யாரா இருந்தாலும் போட்டு தள்ளிட்டு போயினே வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க. இதே கேட்டதான் நம்ம வெண்பா குட்டியா ஒரு பக்கம், ஆமா மல்லி அம்மா தான் என் உலகம், மல்லி அம்மா கிட்ட இருந்து பிரிச்சிங்க நான் அந்த வீட்லயே இருக்க மாட்டேன், எங்கன்னா போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஆள்றாங்க. மறுபக்கம் அரவிந்த் இருந்துன்னு, என்னடா நடக்குது இங்க, என்னடா சோழி இப்படி ஆகி போச்சு, கரெக்டா எனக்குன்னு வந்த மல்லி இப்பனடா இங்க போறா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துல குழம்பி போய் நின்று இருக்காரு, எதுவுமே பேசாம. நான் இங்க ஒருத்தர் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் அங்க காட்டிக்கலாம்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அவங்கள ஒரு ஆளக்கடா மதிக்கலைங்க, எல்லாமே இப்படியே பேச்சு ஒரு பக்கம் அதிகமாகியே போயின்னு இருக்கு. அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம விஜய் இருக்காருல, அவர் வந்து ஒரு பக்கம் ரஞ்சிதம் வடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்தை கூட்டு அப்படியே தாலி கட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் விட்டு உடனே ரஞ்சிதம் பார்க்கணுமே, கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு. தவிர வெண்பா நீ போயிட்டு சாப்பிட்டியா இல்லையா, இதான ஒன்று காலங்கத்திலேருந்து கேட்டியா, அதே மல்லி வந்து தந்து சாப்பிட்டேன்னு டீ போட்டு கொடுத்து மறுபக்கம் பிஸ்கெட் ஊட்டி ஒரு பக்கம் நல்லா ஹெல்த்தியாக வச்சுன்னு இருக்காங்க. ஆனால் இவன் காலிலேருந்து இவனும் ரொம்ப நாளாக பார்த்தாங்க, ஒரு இவன் எப்படி இருந்தாலும் மல்லி போயிட்டு ஒரு மந்த் ஆகுமா, அந்த மந்த்லேருந்து பார்த்தாங்க எதுவுமே கவனிக்கிறதில்ல. நானாக போய் சொல்லணும், என்ன ரஞ்சிதம் சாப்பாடு ஓட்டினியா, இல்லை மாமா எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் அவ்வளோவே தேர்ந்து இருக்கேன், என்ன எதனா டிஃபின் பாக்ஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிட்டியா, இல்லை மாமா அவளே ரெடியாக ஆகிடுங்குது, என்ன ரெடி பண்ண வேணான்ட்டு எல்லாத்துக்கும் நொண்டி சாக்க சொல்கிறல தவிர வாழ்க்கையில் ஒரு நாள் இது எதுவுமே பண்ணலை, இவன் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாரு. அப்புறம் மல்லிகிட்ட உனக்குன்னு ஒரு லைஃப் அமைஞ்சிருச்சு, உனக்குன்னு ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நம்ம அரவிந்தே புரிஞ்சுக்கிட்டு, ஐயோ இல்லை விஜய் நீங்கள் விட்டு தர்றதும் வேணாம், நான் கெட்டு போகிறதும் இல்லை, நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அது போதும், எனக்கு சின்ன பிள்ளையோட வாழ்க்கை தானே முக்கியம், அதனால் நீங்களே இங்கே மல்லியை வச்சுக்கோங்க, நான் ஏதோ ஒன்று எனக்கு என்ன ஒரு கேப் மாதிரியோ குப்பு மாதிரியோ ஏதோ ஒன்று கிடைக்கும், அதை அட்ஜஸ்ட் பண்ணி நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசை ஒரு பக்கம் ஆற்றிக்கினா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் பாவண்டாடிய மனசை எப்படி அந்த மனசை இப்படி ஆகி போட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போனதாங்க வாழ்க்கை ஒரு சுவாரஸ்யம், வாழ்க்கை ஒரு சந்தோஷமா இருக்கும். இல்லைனா வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்குமா சொல்லுங்க பார்க்கலாம், லாஸ்ட் வரையும் இப்படியே தான் போயின்னு இருக்கும். சரி இப்படியெல்லாம் ஒரு தருணம் நடந்துன்னு இருக்கு. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லியோட அதுதான் அந்த இருக்கிறாள், அவளுக்கு அப்படியே ஆப்போசிட் எதிரி, அவள் பேர் மறந்து போச்சுங்க, டக்குன்னு அவள் பேர் டிக்குன்னு வந்துடும். ஆனால் அவள் பேர் இன்னும் வரலைங்க, பேர் இப்போ ஞாபகம் வந்துச்சு, ராஜேஸ்வரி. அவள் ஒரு கேப் மாறிங்க, அவள் வந்து சும்மா நொகின்னு ஏதான ஒரு பிரச்சனை நோண்டி கிளப்பினே இருக்கா, எந்த நேரம் பார்த்தாலும் இவளெல்லாம் பெற்றதுக்கு பெக்காமே இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு பக்கம் நம்ம விஜய் இருந்துன்னு அக்கான்னு சொல்லிட்டு அக்கா பின்னாடியே வாழை பிடிச்சுன்னு சுற்றின்னு இருக்காரு. அக்காவாது நொக்காவாது போட அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி கான்செப்ட்லாம் போயின்னு இருக்கு. இனிமே அக்காவுக்கு மரியாதை உண்டான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அக்காவெல்லாம் அவரக்கோட்டையில் அடுத்து நாம் என்ன பண்ணலாம், எது பண்ணலாம், எப்படி நாம் அடுத்தது க்ரோத் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிக்கணும். அதை விட்டு அக்கா மயிறு வண்ணாங்கட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுற சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்ற கான்செப்ட் தான் போயின்னு இருக்காங்க. ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை தருகேன்.